அனைவருக்கும் வணக்கம். பல்வேறு நாடுகளில் பலவிதமான பண்டிகைகள் கொண்டாடப்பட்டு வருகின்றன. அதில் இந்துக்கள் கொண்டாடப்படும் பண்டிகையில் முக்கியமான ஒன்று தீபாவளி. தீபம் என்றால் விளக்கு, ஆவலி என்றால் வரிசை. விளக்குகளை வரிசையாக ஏற்றி இறைவனை வழிபடும் இந்த புண்ணிய நாளை தான் தீபாவளி என்று கூறுகிறோம். ஒரே விளக்கு ஏனைய விளக்குகளை ஒளிவீச செய்யும். இதில் முதல் விளக்கு பரமாத்மா, ஏனைய விளக்குகள் ஜீவராசிகள். ஜீவராசிகள் எல்லாவற்றிற்கும் பரம்பொருளே ஆதார ஒளியாகும் என்பதை உணர்த்தும் நாளாக தீபாவளி கொண்டாடப்படுகிறது. தீபாவளி அன்று மக்கள் அதிகாலையில் குளிப்பதை புனித நீராடல் என்கிறார்கள். இதில் தண்ணீரில் கங்கையும், எண்ணெயில் லக்ஷ்மியும், புத்தாடையில் மகாவிஷ்ணுவும் குடியிருப்பதாக கருதப்படுகிறது. தீபாவளி அன்று அனைவரும் அதிகாலையிலேயே எழுவர். பெரியவர்களின் கால்களில் விழுந்து ஆசி பெறுவர். பெண்கள் அனைவரும் பல வகை இனிப்புகளை தயாரித்து அனைவருக்கும் பகிர்ந்து மகிழ்வர். பல பண்டிகைகள் வருடம் முழுவதும் வந்தாலும் தீபாவளி என்றாலே தனிச்சிறப்பு உண்டு. ஏழை பணக்காரர் என்ற பாகுபாடு இல்லாமல் அனைவரும் தீபமேற்றி கொண்டாடுவர். தீபாவளி நாளன்று பல்வேறு இடங்களில் வசிக்கும் சொந்தங்கள், உற்றார் உறவினர் அனைவரும் இணைந்து தீபாவளியை கொண்டாடுவர். தீபம் தரும் ஒளியை போல் உங்கள் வாழ்வில் இருள் நீக்கி ஒளிமயமான வாழ்க்கை மலரட்டும். புனித மரியன்னை மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர், தாளாளர், ஏனைய அருள் தந்தையர்கள், ஆசிரியர்கள், அருள் பணியாளர்கள், அலுவலக நண்பர்கள் அனைவரின் சார்பாகவும் மாணவர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி தீபாவளிடா. தேங்க்ஸ்டா, உனக்கு ஹாப்பி தீபாவளி. அப்புறம் புது ட்ரெஸ்லாம் எடுத்தாச்சா? நேத்தே எடுத்துட்டேன்டா. நீ எடுத்துட்டியா? நானும் நேத்து தான்டா எடுத்தேன். அப்புறம் இந்த வருஷம் தீபாவளிக்கு என்ன ஸ்பெஷல்? இந்த வருஷம் தீபாவளி ஸ்பெஷல் தான். என்னடா சொல்ற? ஆமாடா, தீபாவளினா என்ன? தீபாவளினா பட்டாசு, பலகாரம், புது ட்ரெஸ் அதானே? அது மட்டும் இல்லடா தீபாவளி. அப்புறம் தீபாவளி என்ற சொல்ல பிரிச்சா தீபம் பிளஸ் ஒளின்னு வருது. அதுல என்னடா இருக்கு? சொல்றேன் கேளு. நம்ம இருட்டான நிலையில இருந்து வெளிச்சமான நிலைக்கு போறதை தான் தீபாவளி குறிக்குது. சரி, இந்த வருஷம் ஸ்பெஷல்னு சொன்னியே, அது என்ன? வெயிட் பண்றா. போன 2 வருஷமா கொரோனாங்கிற இருட்டான நிலையில இருந்தோம். இப்பதான் கொரோனா குறைஞ்சு நம்ம சந்தோஷமா தீபாவளியை கொண்டாட போறோம். ஆமாண்டா, 2 வருஷமா கொரோனாவால எவ்வளவோ கஷ்டப்பட்டோம். அதையும் தாண்டி இப்ப தீபாவளி கொண்டாடுறது ஸ்பெஷல் தான். ஆமா, அடுத்து என்ன பண்ண போற? பட்டாசெல்லாம் வெடிச்சிட்டு பலகாரம்லாம் சாப்பிட்டு போய் டிவி பார்க்க வேண்டியதுதான். சரி, வேணான்னு சொன்னல. நம்ம வயசு பசங்களும் நம்மளோட சின்ன பசங்களும் அதான் பண்ண போறாங்க. வேற என்னடா பண்ண சொல்ற? தீபாவளியை கொண்டாட முடியாதவங்களுக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கும் ஒன்னால முடிஞ்ச உதவியை பண்ணு. சரிடா, இனிமேல் தீபாவளினா நானும் மத்தவங்களுக்கு உதவி பண்றேன். அப்புறம் பட்டாசுலாம் வெடிக்க வேணாம்னு சொல்லல, பார்த்து அளவா சேஃபா வெடி. சரிடா, வீட்டுல இருக்க எல்லாத்துக்கும் தீபாவளி வாழ்த்து சொன்னேன்னு சொல்லிடு. நானும் எல்லாத்துக்கும் தீபாவளி வாழ்த்து சொன்னேன்னு சொல்லி. புன்னகை சிந்தும் மொழி, புதுமை மலரும் மொழி, புத்தாடை உடுத்தும் மொழி, பட்டாசு வெடிக்கும் மொழி, அதுவே நம் தீபாவளி. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.